மகா பெரியவாச்சரணம். ஸ்ரீ லலிதா லகசேஷகஸ்ரநாமத்தில் பக்திவிதிகள் நம்பிக்கையின் நாமங்களாகச் சொல்லிக்கொண்டு அவளை பராசக்தி என்று பிரம்மாண்டமான ஒரு சுரூபத்தை நமக்கு காண்பித்தார்கள். அப்படி இருக்கக்கூடியவள் எல்லைக்கு உட்பட்டவளாக இருக்க முடியும். அவள் தானே எல்லையாகவே இருப்பாள். அப்ப அதை சொல்லக்கூடிய ஒரு நாமம் ஓம் பரானிஷ்டாயை நமஹ. ஓம் பரானிஷ்டாயை நமஹ. அப்போ நிஷ்டா அப்படிங்கிறது தான் எல்லை. அப்போ வாக்கு, மனசு, செயல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைக்கக்கூடிய விஷயமாகட்டும், பேசக்கூடிய விஷயமாகட்டும், செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்திற்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறோம் இல்லையா? அந்த எல்லாவற்றையும் எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் கொண்டு போனால் அதனுடைய எல்லையாக இவள் இருக்கிறார். அப்ப அவளை தாண்டி எதுவும் போக முடியாது. அவள் தான் எல்லை. வார்த்தை, சொல், செயல் எல்லாம் எங்கே போய் முடிகிறதோ அங்கே இவளை பார்க்க முடியும். நம்ம நினைக்கிறோம் வெறுமே வேதாந்தம் பேசிக்கொண்டே இருந்தால் கூட இவளை புரிந்து கொள்ள முடியுமானா கண்டிப்பாக முடியாது. சரி, புத்தியினால் கற்பனை செய்து பார்த்து விடுவோமா? அப்படி என்றாலும் அவளை முடியாது. சரி, நமஸ்காரம் என்று ஸ்லோகம் சொன்னாலும், பாராயணம் சொல்லி இவற்றையெல்லாம் நாம் செய்து பார்த்தாலும் முடியுமா என்றால் முடியாது. அப்படி என்றால் எப்படி இவளை நாம் உணர முடியும் என்றால், இவை அனைத்தையும் சேர்த்து இதனுடைய சாராம்சமாக அது பக்தி பிரவாகமாகி அம்பாளை தியானம் செய்து உருகி பூஜைகள் செய்து வார்த்தைகளை சொல்லி அந்த விஷயங்களை அப்படியே கிரகித்து அப்படியே அவளுள் லயித்து இருக்கும் நிலை. அப்ப இதற்கு வார்த்தை, பொருள் இதெல்லாம் நமக்கு வருமா? இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தானே இருக்கிறது. அதனால தான் அவளுக்கு என்ன நாமம் கொடுத்தார்கள்? மனோவாச்சா மகோஷரா என்று அந்த நாமத்தில் சொன்னார்கள் இல்லையா? அப்ப மனதிற்கும் வாக்கிற்கும் அதையும் தாண்டினவளாக இருக்கிறார். அப்ப பரானிஷ்டா அப்படிங்கிறது எல்லையாக அப்படின்னு சொல்லிட்டோம். இதைத்தான் ஔவையார் அழகாக விநாயகர் அகவலில் சொன்னார். வாக்கும் மனமும் எல்லா மனோலயம் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வாக்கு மனம் அனைத்தும் ஒடுங்கி இருக்கக்கூடிய நிலையில் கிடைக்கக்கூடிய லயம் இருக்கு இல்லையா? அதில்தான் இந்த பராசக்தியை தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப தேர்ந்த முடிவான அனுபவத்தின் எல்லையாக அவள் இருக்கிறாள். அதனால் எல்லை என்றால் இவள்தான். இவளுக்கு அப்பால் எதுவும் கிடையாது. மகா பெரியவாச்சரணம்.